கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன். இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளி இருக்கிற ஜீவ வார்த்தை 1 சாமுவேலின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், அதிலே 25வது வசனம். அந்த வசனத்தின் ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். என கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, மலைகளில் ஒரு கவுதாரியை வேட்டையாடுகிறது போல என்னை வேட்டையாடுகிறீர் என்று தாவீது சவுலை குறித்து சொல்வதை இதே அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்க முடியும். இப்படியாக வேட்டையாட நினைக்கும் ஒருவனை கொண்டே தேவன் தாவீதை வாழ்த்தும்படி செய்தார். இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பகைக்கிறவர்களை கொண்டே, உங்களை பகைக்க நினைப்பவர்களை கொண்டே தேவன் உங்களுக்கு நன்மையை செய்ய போகிறார். உங்களுக்கு தீமை செய்ய நினைத்து தீவிரித்துக் கொண்டிருக்கிறவர்களே உங்கள் நன்மையை நிறைவேற்றப் போகிறார்கள். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, எஸ்தரின் சரித்திர புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது மொர்தெகாய்க்கு நேர்ந்த ஒரு நன்மையை நாம் கண்டுகொள்ள முடியும். அவனை ஆமான் வகை தேடி அழிக்க தெரிந்த போது தேவன் ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். அந்த ஆமானுடைய கரங்களே இந்த மொர்தெகாயை அலங்கரிக்கும்படிக்கு தேவன் கட்டளையிட்டார். என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன் பலவிதமாய் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பல வித்தியாசமான விதங்களிலே நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதிலே ஒன்று, நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவர்களை கொண்டே தேவன் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய தேவன் தீமையானதை நன்மையாக முடிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்பின சாபங்களை ஆசீர்வாதமாய் திருப்பக்கூடியவராய் இருக்கிறார். ஆயினும் இந்த நாளிலே நாம் 3 காரியங்களை தியானிக்க போகிறோம். இந்த 3 காரியங்களிலும் தீமை செய்ய நினைத்தவர்கள் அல்லது துரோகம் செய்ய நினைத்தவர்கள், துரத்த நினைத்தவர்கள், இவர்களை கொண்டே தேவன் ஆசீர்வதித்த காரியங்கள் இங்கே வரிசையாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவைகளை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவதாக நாம் வாசித்த இந்த 1 சாமுவேல் 26, 25 ஆகிய வசனத்தை கவனிப்போம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று எழுதியிருக்கிறதே. இந்த வாழ்த்து யாரிடத்திலிருந்து வந்தது என்று சொன்னால், வேட்டையாடும்படி புறப்பட்ட சவுல் தாவீதை வேட்டையாடும்படிக்கு புறப்பட்டு ஒரு தெள்ளுப்பூச்சியை தேடுவது போல் இன்றைக்கு என்னை தேடுகிறீரே என்று கேட்கும் அளவிற்கு சவுல் தாவீதை வேட்டையாடுகிறான். பல விதங்களிலே அவனை பகைத்து, அவனை சிறுமைப்படுத்தி, அவனுக்கு தீமை செய்யும்படி அவனை தொடருகிறான். இங்கே எழுதியிருக்கிறது, தீமை செய்ய தொடர்ந்தவன் இப்பொழுது ஆசீர்வாதம் கூறுகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, தீமை செய்ய தொடர்ந்தவன், ராப்பகல் பாராமல் தீமை செய்ய வேண்டும் என்று தீவிரித்து தொடர்ந்தவன் இப்பொழுது நின்று கொண்டு சொல்லுகிறான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய் என்று சொல்லி. இரண்டாவதாக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தில் இருந்து 29ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே துரத்தினவர்களே தேடி வந்து ஆசீர்வதிக்கிறார்கள். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கோடு கர்த்தர் இருந்தார். அவனுக்கு வாக்கு கொடுத்தார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் தகப்பனாய் ஆபிரகாமுக்கு சொன்ன வாக்கு திட்டங்களை, வார்த்தைகளை, ஆசீர்வாதங்களை நான் நிறைவேற்றுகிறேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்தார். அப்படியே கர்த்தர் அவனோட கூட இருந்தார். அவனுக்கு எல்லா காரியங்களும், அவனுக்கு விரோதமாய் இருந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாய் மாறும்படி கர்த்தர் செய்தார். மனிதர்கள் பூமி அடைத்தார்கள், மண் போட்டு அடைத்தார்கள், தூர்த்து போட்டார்கள். ஆனால் அவர்கள் பூமி அடைத்த போது தேவன் வானத்தை திறந்து அவனுக்கு செழிப்பான விளைச்சலை கர்த்தர் கொடுத்தார். அவன் மேல் பிரியமாயிருந்தார். எல்லாரும் அவனுக்கு விரோதமாய் பொறாமை கொள்ளும் அளவிற்கு தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அதை பார்த்தவர்கள் அவனை துரத்தினார்கள், அவனை பகைத்தார்கள். ஆனால் யார் அவனை துரத்தினார்களோ, எந்த அபிமெலேக்கும் அவன் ஜனமும் அவனை துரத்தினார்களோ, அவர்களே அவனை தேடி வந்து, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்று சொல்லி அவனை ஆசீர்வதிக்கும்படி தேவன் கட்டளையிட்டார். மூன்றாவதாக
யோசுவாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் அதிலே 10வது வசனத்தை கவனிக்கும் பொழுது அங்கே வேதப்படியாய் சொல்லுகிறது, பீலையாமுக்கு செவி கொடுக்க எனக்கு சித்தமில்லாததினாலே அவன் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தான், இவ்விதமாய் உங்களை அவன் கைக்கு தப்புவித்தேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்னை கேட்கும் தேவனுடைய பிள்ளைகளே, இங்கே கவனித்து பாருங்கள். சபிக்கும்படிக்கு அல்லது சாபம் போடும்படிக்கு கை நீட்டி கூலி பெற்றவன், சபிக்கும்படிக்கு கை நீட்டி கூலி பெற்றவன் தான் பீலையாம். ஆனால் கர்த்தருடைய கரமும் கர்த்தருடைய பார்வையும் இஸ்ரவேலின் மேல் எப்பொழுதும் பதிந்திருந்தபடினாலே சபிக்கும்படி கூலி பெற்றவன் இலவசமாய் ஆசீர்வதிக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளே, அவன் இஸ்ரவேலின் வரிசையை பார்த்த பொழுது, இஸ்ரவேலின் ஒழுங்கையும் கிரமத்தையும் பார்த்த பொழுது, அவர்களுடைய வாசஸ்தலங்களின் சிறப்பம்சங்களை பார்த்த பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் இறங்கி அவனை கடாட்சித்தார். அவன் சபிக்கும்படி கூலி பெற்றிருக்கிற போதிலும் இலவசமாய் ஆசீர்வதித்தான், பரிபூரணமாய் ஆசீர்வதித்தான். என்னை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளே, தீமை செய்ய தொடருகிறவர்கள், துரத்தி விட்டவர்கள், இன்னும் சொல்ல போனால் சபிக்கும்படி கூலி பெற்றவர்கள், இவர்களையெல்லாம் கொண்டு கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்தான். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், இந்த நாளிலே கர்த்தர் உங்களை வித்தியாசமான விதத்திலே தேவன் ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் நினைத்திராத இடத்திலிருந்து உங்கள் ஆசீர்வாத சத்தம் எழும்பி வரப்போகிறது, உங்கள் ஆசீர்வாத தொனி எழும்பி வரப்போகிறது. இன்றைக்கு தேவன் அருளின வார்த்தை கவனிங்கள். 1 சாமுவேல் 26:25, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். இந்த நாள் முழுவதிலும் கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நீங்கள் பெரிய காரியங்களை செய்யும்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. நினைத்திராத இடங்களில் இருந்து உங்களை நன்மைகள் உதித்து வருவதாக. என்று அன்புடன் பாஸ்டர் டேனியல் மோசஸ். God bless you.